நண்பர்களே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை அப்டேட்டோட நாள் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு 9. ஸோ வழக்கம் போல வந்து பார்த்தா காலி எடிட்டிங் ஆஃபீஸில் போயிட்டு சும்மா காத்து வாங்கலாம் சொல்லிட்டு வந்து அங்கே போகலாம் சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு முன்னாடி யாரும் அங்கே இடத்த போட்டு டேரா போட்டுக்கிறாங்க. டே யாரா நீங்கள் வந்து பார்த்தா என்ன நீ யாரான்னு கேட்டானுங்க. டே நாங்கள் கொஞ்ச நாள் வந்து நான் தான் இங்கே எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் யாரும் புதுசாக நான் தான் உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் முடியாது. இதுக்கப்புறம் நாங்கள் தான் இங்கே உட்காரணும் சொல்லிட்டு வந்து அவனுக்கு சண்டை போடுதாங்க. ஸோ நம்ம பாவன் பார்த்து விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸோ காலை உணவுலாம் சாப்பிட்டு ஸோ தமிழ் ட்ரக்கர் வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டேன். ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு கொஞ்ச நாளாக பார்க்க நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி கண்டினியூ பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து தமிழ் டக்கர் வீடியோ பார்ப்பீங்களா சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. உண்மையில வந்து ஒரு வீடியோஸ்லாம் நல்லாவே இருக்கும். அதாவது வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு எப்படி இருந்தா ஒரு ஃபீல் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் உட்காந்து ஸோ 2 நாளும் புக்கே படிக்கல, பிஸ்கட் போட்டேன். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம புக்கு படிச்சாலும் சொல்லிட்டு பகலே வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு படிச்ச புக்கோட பேர் வந்து சூரியன். அதாவது சூரியனை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஒன்னே ஒரு பாயிண்ட் மட்டும் அவுத்து வர பாருங்க நண்பர்களே. ஸோ பூமியில வந்து 30 டிகிரி வெயில் வச்சாலும் நம்மளால தாங்க முடியல. ஸோ சட்டையெல்லாம் ஊத்திட்டு நம்ம எங்கன்னா கந்த நோக்கி ஓடிடும். ஆனா உண்மையாலுமே பூமியில இருந்து எத்தனை டிகிரி இங்க வருமா? 5500 டிகிரி வந்து பார்த்தா அங்கிருந்து இங்கே வருமா. ஆனால் மேலே இருக்கிற அந்த காற்று அடுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா குறைஞ்சி நம்மளால இது பண்ணுற அளவுக்கு வருமா. ஆனால் 5500 வச்சா நம்மளால என்ன ஆகும் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஆள் இருக்கவும் மட்டும் ஃபுல்லாக எஞ்சிரும் போது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது காய் பெட்ரோலாம் போகிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸோ சாயங்காலம் போல வந்து பார்த்தா ரன்னிங் வந்து பார்த்தா நானும் நம்ம ஹோட்டல் நண்பரும் பார்த்தா வந்திருந்தோம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் ரன்னிங் வரதுக்கு காரணம் வந்து பார்த்தா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி வீடியோ எடுத்து மட்டும் தான். ஸோ இந்த இடத்த பாருங்க, இது வந்து பார்த்தா ஃபோனில் காய்ச்சா அந்த அளவுக்கு உங்களுக்கு அது தெரியுமா சொல்லி தெரியல. ஆனால் நேரில் பார்க்குறப்ப அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தா மோஸ்ட்லி நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், ஃபுல்லாக நேச்சுரலாக தான் இருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஸோ சாயங்காலத்தில் வாக்கிங் வந்துடும். ஸோ நண்பர்களே, ஸோ இன்னைக்கு வந்து அண்ணன் ஒரு படம் ஒன்று வரைய போகிறேன். அந்த படம் வந்து ஸோ இதுதான் என்ன ப்ரோ நீ பெரிய ஆர்டிஸ்டா ப்ரோ இதெல்லாம் கேட்காது. எனக்கு படம் அந்த அளவுக்கு வரைய தெரியாது. ஸோ கற்றுக்கலாம் சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வந்து ஒரு படம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து வந்துச்சு ஒரு 7th 8th படிக்கிறப்ப வந்து ஸோ காம்படிஷன்லாம் போயிருக்கேன். போயிட்டு வந்து அங்கே யாரும் ஜெயிப்பாங்க, கை மட்டும் தட்டு வந்துடுவேன். நான் இது வரைக்கும் ஜெயிச்சது இல்லை. ஸோ அப்போ ட்ரை பண்ணல. ஆனால் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ பாருங்க அவுட்புட் தான் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கோ இல்லையோ, இது வரைத்து முடித்து வந்து 11 மணிக்கு ஆயிடுச்சு. 11 ஆகுதுங்க. ஸோ 11 மணி வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து வரைஞ்சிருந்தோம். ஸோ எப்படி சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அவ்வளோ நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம். சரியா?